ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பக்காவான ஸ்வீட் செய்ய முடியும்னா அது கண்டிப்பாக கேசரி தான். அதுலேயும் வாயில் வச்சதுமே அல்வா போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் அந்த கேசரி எப்படி இருக்கும்? இந்த டேஸ்டான கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா உருகி வந்ததுமே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த நெய்யில் முந்திரி பருப்பை லைட்டாக நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும். முந்திரி பருப்பு பாதி வறுபட்டு வரும்போதே நம்ம இதில் ஒரு 10லேருந்து 12 உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க உலர் திராட்சையும் நெய்யில் நல்லா வறுக்கும் போது அது பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும். அதே சமயத்தில் முந்திரி பருப்பும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை தனியாக அப்படியே ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வறுத்தெடுத்த அதே நெய்யில் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க 1 ஸ்பூன் நெய்யும் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கணும். ரவையை வறுக்கும் போது கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வறுத்துக்கோங்க. ரவை நமக்கு கரைஞ்சி போயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் அடுப்பை குறைவாக வச்சு ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ ரவையை நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த ரவையை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரவையை வேறொரு பாத்திரத்தில் மாற்றின பிறகு ரவையை வறுத்த அதே பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரவையை எந்த கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணியும் நல்லா சூடாகி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம நெய்யில் வறுத்த ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ரவையை கட்டிப்பட விடாமல் நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ரவையை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த தண்ணியோட சூட்டிலே பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது அதிகமான தண்ணி சேர்த்துருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் ரவை கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த ரவை எல்லாமே இந்த தண்ணியோட சூட்டிலே சூப்பராக வெந்து வந்துடும். இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம ரவையை கலந்து விட்டுட்டே இருக்கும்போது பாத்திரத்திலே ஒட்டாமல் சூப்பராக நமக்கு ரவை வெந்து வரும். அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரவை பாருங்கள் நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வந்துருச்சு. முன்னாடி ரொம்ப தண்ணியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா ரவை எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ரவையை எந்த கப்பால் அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் நம்ம 1.25 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும், சரியாக இருக்கும். இப்போ இந்த சுகரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைய பார்த்தீங்கன்னா இந்த ரவையும் நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், முழுமையாக நல்லா சுகர் கரைஞ்சி வந்தோடனே நல்லா எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது எல்லாமே நல்லா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டியாகி வந்துடும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு நான் 1 கப்பால் ரவை சேர்த்துருந்தேன். அந்த ரவையோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதனால் இதில் சரியாக ஒரு 50 ml அளவுக்கு நம்ம நெய் சேர்க்க வேண்டியது இருக்கும். நான் அதை மொத்தமாக சேர்க்காம இடையில 2 ஸ்பூனாக சேர்த்து மொத்தமாக ஒரு 6 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த 50 ml அளவுக்கு உள்ள நெய்யை பாதியாக சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி ஸ்பூனால் இடையில அளந்து சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை கூட சுகரும் சேர்த்து நல்லா கரைஞ்சி கெட்டிப்பட்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன கலர் சேர்க்க விரும்புகிறோமோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கலர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கரண்டி போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்த பிறகு இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு உலர் திராட்சை 2ஐயும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம்.
கடைசியாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அப்படி நம்ம நெய்யை சூடு பண்ணிவிட்டு சேர்க்கறதுனால இந்த ரவை கேசரியை எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் சரி வாயில் வச்சதுமே மெல்ட் ஆகிற அளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், கண்டிப்பாக இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக கரண்டி போட்டு நம்ம கலந்து விட்டோம்னா அல்வா போல் பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு நமக்கு கேசரி வந்து சூப்பராக வரணும். அப்போ தான் நம்ம பர்ஃபெக்டான கேசரி செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கரண்டி வச்சு நம்ம கலந்து விடும்போது பாத்திரத்திலே ஒட்டாத அளவுக்கு கேசரி வந்து எவ்வளோ அழகாக சொலண்டு வருதுன்னு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான கேசரி. அவ்வளோதான், நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.